ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் மேசன். இன்றைக்கி நம்ம டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26 12th மந்த்து. டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆகுது. ஸோ இது வந்து நைட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், 8 PM. இப்போ என்னென்னா நாளைக்கு ஒரு ரைடு போகிறேன். ஸோ அந்த ரைடு பார்த்தீங்கன்னா நானும் நிரஞ்சன் போன வாட்டி வந்து ஜெயகொண்டம் போனோம்ல, அவங்க கூட தான் போகிறேன். எதுக்குன்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து திருச்சி 3 day ரைடு இது. ஃபஸ்ட்டு திருச்சி போகிறோம். திருச்சி போயிட்டு திருச்சிலேருந்து அப்புறம் எங்கே போகிறோன்ட்டு எங்களுக்கே தெரில. அங்கேருந்து அங்கே சும்மா இந்த கோயிலெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா சுற்றி பார்த்துட்டு அண்ட் அங்கேருந்து எங்கே போகிறோன்ட்டு அங்கே போய் தான் ஐடியா பண்ணணும். ஸோ ஒரு 3 day ட்ரிப்பு, 3 டேக்குள்ளே என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் நான் இந்த ட்ரிப்புக்கு வந்து என்னென்னலாம் கேரி பண்ணுறேன் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பேகு, அந்த பேக்கில் தான் எல்லா ட்ரெஸ்ஸும் அதெல்லாம் வச்சுப்பேன். அப்புறம் இன்னொரு பேக் ஒன்று இருக்குது, அதில் வந்து லேப்டாப், இந்த லேப்டாப் அதெல்லாமே எடுத்து வச்சுப்பேன். லேப்டாப் அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து எடுக்கிற ஃபுட்டேஜ் எல்லாமே அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஒரு லேப்டாப், என்னோட பர்சனல் லேப்டாப் இது. அண்டு ஒரு இன்னொன்று என்னென்னா, நம்ம போகிறதெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ஷன் கேமரா. இது வந்து கோப்ரோ இல்லை, கோப்ரோ வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். அதெல்லாம் நான் அப்படியே ரைட்லேயே போகிறப்ப சொல்கிற மாதிரி. இது வந்து ஏதாவது மழை கிட பெஞ்சுன்னா அப்போ வந்து இதை போட்டுப்பேன். அண்டு பவர் பேங்க் ஒன்று எம்ஐயோடது தான். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூல்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். டூல்ஸ் வந்து நிறையா பேர் எடுத்து வைக்க மாட்டீங்க, எல்லாம் அப்படியே கேர்லெஸ்ஸாக போயிடுவீங்க. ஸோ ஒரு ட்ரிப் போகிறீங்கன்னா கண்டிப்பாக டூல்ஸ் வேணும், எது வேணாலும் நடக்கலாம். ஸோ ஏதாவது லூஸாக இருந்தால் டைட்டாக இருந்தால் வந்து நம்ம வந்து அதுக்கு இதை எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மைக் உள்ளே இருக்குது, மைக் பவுச்சு. அண்ட் இது ப்ரைம் லென்ஸ் ஒன்று, அண்ட் என்னோட கிட் லென்ஸ் ஒன்று இருக்குது, அதில் தான் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் என்னோட கேமரா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி, ஒரு மெமரி கார்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் கேரி பண்ணிட்டு போகிறேன். ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து விடிஞ்சு அதுலேருந்து நான் காட்டுறேன். போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன். அண்ட் நாங்கள் வந்து ஒரு 5:30 6 அந்த மாதிரி கிளம்புறோமா. போகிற வழி நான் ஜெயங்கொண்டம் போயிருந்தால அதே ரூட்டில் தான் போகிறோம். அங்கேருந்து பெரிய ஹைவேஸ் நான் ஒன்று சொன்னால, அதை பிடிச்சிட்டு அதுலேருந்து வேணால் உங்களுக்கு vlog அதெல்லாம் காலைல சொல்கிறேன் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஏன்னா வெளிச்சம் இருந்ததுன்னா நான் இங்கேருந்தே vlog பண்ண ஆரம்பிச்சிடுவேன். கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள், விடிஞ்சிடும், நம்ம கிளம்புறோம். ஸோ ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சு. இப்போ தான் குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. வண்டியை வார்ம் அப் பண்ணணும். அண்டு நிறைஞ்செல்லாம் வந்துட்டான், இருட்டில் நிற்கிறதுனால உங்களுக்கு தெரியாது, இதை நிற்கிற மாதிரி. ஸோ இதுக்கு மேலே வந்து மோட்டோ விளாக் செட்டப்பில் பார்ப்பீங்க. போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன், மோட்டோ விளாகில் பார்க்கலாம். ஸோ இப்போ வண்டி வார்ம் அப் ஆகிட்டுருக்கு, போயிட்டு கிளம்ப வேண்டியதான். எல்லாம் ரெடி. இப்போ நேராக போய் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஃபோன்பே கிடையாதா? டேங்க் ஃபுல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க்லாம் ஃபுல் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நேராக நம்ம கிளம்ப வேண்டியதான். நம்ம வந்து இப்போ அணக்கரை வழியாக தான் போகிறோம். நான் வந்து இப்போ கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து விடிஞ்சதுலேருந்து காட்டுறேன். அண்ட் நாங்கள் முன்னாடி ஒரு ஜெயங்கொண்டம்னு போயிருக்கோம்ல, அந்த ரூட்டில் தான் இப்போ போகிறோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதுக்கு மேலே போகிற ஹைவே பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் வந்தது, சன் ரைஸ் ஆகிட்டு இருக்குது, தெரியுதான்னு தெரில. காட்டு மன்னார் கோயில் நம்ம போன வாட்டி வந்தோம்ல, இந்த வீராணேரி தாண்டி அந்த ரூட்டில் தான் வந்து இப்போ வந்து காட்டு மன்னார் கோயில் தாண்டியாச்சு. மீன் சுற்றி போயிட்டுருக்கோம். மீன் சுற்றி அதை தாண்டி தான் நம்ம வந்து நேராக அந்த ஹைவேவை பிடிச்சி நேராக திருச்சி போக வேண்டியதான். நேராக நம்ம இப்போ வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, இந்த அரியலூர் பெரம்பலூர் அந்த ரூட்டு, நான் வந்து அந்த கங்கை கொண்ட சோழபுரம் ரூட்டு அந்த சைடு போல். எந்த சைடு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் கும்பகோணம் போய் கும்பகோணம் டு தஞ்சாவூர் டு திருச்சி அந்த ரூட்டில் தான் போகலான் இருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் அந்த ரூட்டில் தான் NS200 BS6 மைலேஜ் டெஸ்ட் போட்டிருந்தேன். அது வந்து செம்ம ஸ்பீடு பிரேக்கு, எவ்வளோன்னு சொல்ல முடியல, அவ்வளோ ஸ்பீடு பிரேக்கு. அதுவும் இல்லாமல் நடுவில் நிறையா இது வேறு வந்ததா. சரி, அந்த ரூட் நமக்கு செட் ஆகாது. பட் அது கொஞ்சம் கிட்ட இருந்தாலும் அந்த சைடு போனால் நீங்கள் திருச்சி அவுட்ரு வழியாக உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ திருச்சி உள்ளே தான் போகிறோம். அது உள்ளே போய் இங்கே பாருங்கள், வீடு சூப்பராக இருக்குது. நான் சொன்னல இந்த ரூட்லலாம் வீடு சூப்பராக இருக்குன்ட்டு, அதே மாதிரியே இருக்குது. குட்டி வந்து அழகாக கட்டி வச்சுருக்காங்க. அந்த ரூட்டில் போய் கும்பகோணம் டு தஞ்சாவூர் டு திருச்சி, தஞ்சாவூர் டு திருச்சி வந்து செம ஹைவே ஒன்று இருக்குது. அதை பிடிச்சிட்டா சல்லுன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மேப் பார்த்தீங்கன்னா இந்த 2 hours 46 minutes போய்டுன்னு சொல்லுது. அண்டு 127 kilometer இருக்குன்னு சொல்லுது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு திருச்சி போயிட்டு அங்கேருந்து என்ன பிளான் பண்ண போகிறோம் அதெல்லாம் எதுவுமே தெரியல. அங்கே போய் அந்த ஸ்ரீரங்கம்னு ஒரு கோயில் இருக்குது, அப்புறம் உச்சி பிள்ளையார் கோயில், அங்கே தான் போய் கவர் பண்ணலான்னு பார்க்குறேன். முடிஞ்சால் போய் எடுத்து பார்க்குறேன். அப்படி இல்லைனா அடுத்த டெஸ்டினேஷன் கிளம்ப வேண்டியதான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போக சொல்லுது. போன வாட்டி நம்ம கங்கைகிட்ட சோழபுரம் போகிறப்ப இந்த ரூட் தான் எடுத்திருந்தோம். இந்த சைட் போயும் நம்ம திருச்சி போகலாம். பட் அது வந்து அரியலூர் பெரம்பலூர்னு ஒரு 1 way ரோட் மாதிரி கூப்பிட்டு போயிடும். அதனால தான் நாங்கள் வந்து இப்படி போயிடலாம் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அந்த சைடு வந்து நிறையா ஸ்பீடு பிரேக் இருக்குது.
இதுனா ஹைவே எடுத்தோன்னா நேராக அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நேராக இப்போ இந்த ஹைவே பிடிச்சிட்டு போக வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அணைக்கரை வரும். அணைக்கரை கிட்ட உங்கள்கிட்ட காட்டுறேன். அது சூப்பராக இருக்கும் பார்க்க. அங்கே தான் முதல்ல அதிகமாக இருக்கும் இருக்கிறதுலே. பார்த்தாலே அப்படியே மேலே அப்படியே உட்காந்துருக்கும். 1-2 தெரிஞ்சால் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அணைக்கரை கிட்ட வந்தாச்சு. இங்கெல்லாம் நிறையா இது இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஓடுதுன்னு. வா, ஃபுல்லாகவே ஒரு பாலம் தான். இங்கெல்லாம் மாட்டிக்கிட்டோன்னா அந்த சைடு வரவங்க வர வரைக்கும் நம்மளை நிற்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பாலம். ஒரு கார் போகிற சைஸு, ஒரு பஸ்ஸு போகிற சைஸ் தான் இருக்கும் இந்த இடம். ஒன்வே தான். இப்போ நிறையா ரஷ் ஆகிடுச்சுன்னா இந்த சைடு ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேருந்து வரவங்கள அனுப்பிவிடுவாங்க. அப்புறம் அந்த சைடு ஸ்டாப் பண்ணிட்டு இந்த சைடு வரவங்கள அனுப்பிவிடுவாங்க. பார்த்தீங்கன்னா கும்பகோணம் 24 கிலோமீட்டர் அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடம். சன்னும் சூப்பராக அப்படியே அழகாக வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. இங்கே நிறைய முதல்ல இருக்கும், பட் இப்போ இல்லை போல். தண்ணி இல்லாதனால முதல்ல இல்லை. தண்ணியை வந்து இந்த சைடு தேக்கி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கான அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குன்ட்டு. அதில் வந்து இதை வந்து நான் டேரெக்டாக பேட்டரியில் கனெக்ட் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து நீங்கள் உங்கள் வண்டியை எங்கே பார்த்தாலும் நான் வந்து கனெக்ட் பண்ணிப்பேன், சார்ஜ் போட்டுவேன் அப்படிலாம் சொல்லிட்டுருந்தீங்க. நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ட்ரிப்பு போனால் மட்டும்தான் அதை எடுத்து பேட்டரியில் சொருகிட்டு போவேன். மற்றபடி வெறும் ஹோல்டர் மட்டும்தான் இருக்கும். சார்ஜர் வந்து ஒர்க் ஆகாது. அப்படி தான் வச்சுப்பேன் மொத்தத்தில். அதே போல் பேட்டரி போயிடாதா அது இதெல்லாம் கேட்டிங்க. ஸோ நான் ட்ராவலில் இப்போ எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகிறேன்னா மட்டும்தான் அதை எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு இது பண்ணுவேன். லோக்கலில் சுற்றுறதுக்குலாம் நான் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டேன். அதாவது சார்ஜ் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஹோல்டர் அப்படியே இருக்கும். ஹோல்டரில் ஏதாவது பக்கத்துலேயே போகிறதுக்கு மேப்பு ஏதாவது தெரியலன்னா அதுக்கு வந்து போட்டு வச்சுப்பேன். மற்றபடி நம்ம ஏதாவது ரொம்ப லாங் போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் நான் எடுத்து அந்த பேட்டரியில் சொருவிப்பேன். அதனால உங்களுக்கு வந்து பேட்டரி அவ்வளோ சீக்கிரம்லாம் போகாது, கரெக்டாக தான் இருக்கும். அதனால ஒரு ப்ராப்ளமும் வராது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேட்டரி போயிடாதா, என்ன நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. ஒருத்தர் வந்து மெசேஜ் அப்படி பண்ணியிருந்தார், கமெண்ட் பண்ணியிருந்தார், நீங்கள் பண்ணுறதே தப்பு அது இதுன்னு. நான் அதை வந்து வீடியோவில் சொல்லாது, என் தப்பு தான். பட் இப்போ சொல்லிடுறேன். இதை வந்து நான் வந்து ஏதாவது ட்ரிப் போகிறப்ப தான் சார்ஜரை கனெக்ட் பண்ணிப்பேன். மற்றபடி ஹோல்டர் வந்து அப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி மலைக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து கும்பகோணம் சைட் போல உள்ள, ஏன்னா வெளியே ஒரு பெரிய பைபாஸ் வந்ததா, ஹைவே வந்ததுன்னே அந்த இதில் எடுத்து தஞ்சாவூர் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து தஞ்சாவூர் தான் போயிட்டு இருக்கோம். தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர். ஸோ இன்னும் ஒரு 35 கிலோமீட்டரில் வந்து தஞ்சாவூர் போயிடுவோம். ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்தது வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான். போயிட்டு ரோடு வந்து அந்த ஹைவே சொன்னால விக்ரவாண்டி டு திருச்சி அது வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால நிறைய ஸ்பீட் பிரேக் இருந்தது. அண்ட் ரோடும் ரொம்ப மோசமாக இருக்குது. மேபி தஞ்சாவூருக்கு அப்புறம் இந்த ரோடு மேபி நல்லாயிருக்கும். அண்ட் தஞ்சாவூருக்கு அப்புறம் அந்த ஹைவே பிடிச்சோன்னா வேறு லெவலில் இருக்கும் ரோடு. ஸோ அதை பிடிச்சி தான் போகணும். திருச்சி போய் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேராக வந்து ஸ்ரீரங்கம் இருக்குல்ல, ஸ்ரீரங்கம் போயிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது இருக்குது உச்சி பிள்ளையார் கோயில், அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணலான்னு தான். அண்ட் நீங்களாம் கேட்கலாம், என்னடா வெறும் கோயிலுக்கெல்லாம் சுற்றுறான், போனதும் ஜெயங்கண்ணன் போயிட்டு அந்த கங்கை கொண்ட சோழபுரம் போயிட்டு வந்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் ஏன் இந்த சைடு இந்த மாதிரி போயிட்டுருக்கேன்னா, நான் வந்து கோப்ரோ வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அது உங்கள்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. கோப்ரோ ஆர்டர் பண்ணி கைக்கு வந்துடுச்சு, பட் நம்ம கைக்கு வரல. நான் சொன்னல, என் ஃப்ரெண்டோட அக்கா வந்து ஃபாரினில் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி ஆர்டர்லாம் போட்டாச்சு, எல்லாம் வந்துருச்சு. அவங்க கையில் தான் இருக்குது இப்போ கோப்ரோ. அவங்க எப்போ இங்கே நம்ம இந்தியா வராங்களோ அப்போ வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்துருச்சுன்னு எப்படியும் 2 months வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி சீக்கிரம் வந்துட்டா பார்ப்போம். ஏன் நான் கோப்ரோவுக்கு வெயிட் பண்ணுறேன்னா, ஹில் ஸ்டேஷன்லாம் நான் போகலாம். பட் ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சீனிக்காக இருக்கும். இந்த ரோடும் உங்களுக்கு சீனிக்காக தான் இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கன்னா விவசாயம் அதெல்லாம் வரும். யாராங்க அப்படியே வரோம். ஸோ இந்த இதுவும் உங்களுக்கு வந்து சீனிக்காக தான் இருக்கும். இப்போ நான் திரும்பி ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி அதெல்லாம் பேசிட்டேன், பட் வந்து இதில் ரெக்கார்ட் போட மறந்துட்டேன். சரி, திரும்பி பேசிடுவோன்ட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஹில் ஸ்டேஷன் இந்த கேமரா வச்சு போகலாம், பட் வந்து வீடியோ குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த வீடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் கோப்ரோவுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோடு ராவாக தான் இருக்கும், எப்போதும் போல் தான் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சீனிக்காலாம் இருக்காது. பட் சீனிக்காக இருக்கும், ரொம்ப சீனிக்காக இருக்காது ஹில் ஸ்டேஷன் லெவலுக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே நான் வந்து கோப்ரோவுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். வந்துருச்சுன்னா வேறு லெவல் பண்ணலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, நான் ஆல்ரெடி நிறையா ஊட்டி போயிருக்கேன், கொடைக்கானல் போல் ஊட்டி போயிருக்கேன், வால்பாறை போயிருக்கேன், அண்ட் மசினக்குடி இந்த மாதிரி ஏரியாவுக்கெலாம் நான் போயிருக்கேன்.
ஸோ திரும்பி கூட போய் அழகாக விளாக் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். உங்களுக்கு வந்து அந்த விஷுவலை வந்து அழகாக காட்டணும், அதான் என்னோட இது குவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த ரோட்டுக்கு இந்த கேமரா ஓகே, இதுலேயே கோப்ரோ இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் இல்லை நிறையாவே கம்மி. அதனால தான் நான் கோப்ரோக்கு வெயிட் பண்ணிருக்கேன். மேபி இன்னும் 2 monthsல 1 monthsல வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் ரைடு அப்படியே போயிட்டே இருக்க. நான் கோப்ரோ வந்ததும் கூட உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். என்ன கோப்ரோ நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ அதெல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இப்போ இந்த கோயிலாக ஏன் கோயிலானா இப்போ திருச்சிலாம் பண்ணிங்கன்னா ஃபேமஸ் வந்து ஸ்ரீரங்கம், அப்புறம் வந்து உச்சி பிள்ளையார் கோயில், அந்த மாதிரி இடத்துக்கு தானே நான் போகிறேன். அதனால கோயில் தான் அங்கெல்லாம் ஃபேமஸ்ஸு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் கோயிலில் போய் விளாக் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து எப்படி வரும்னு தெரில எனக்கு. நான் வந்து நிறைய பேருக்கு ட்ராவல் மட்டுமே பிடிக்கும், அந்த உள்ளே போய் அந்த சுற்றி பார்க்குறது அதெல்லாம் பிடிக்காது. ஸோ அவங்களுக்காக இந்த ட்ராவல் மட்டும் போடலாமா, இல்லை அந்த கோயிலில் எடுக்கிற விளாக தனியாக போடலாமா, இல்லை இந்த வீடியோவோடய அட்டாச் பண்ணி போடலாமா அப்படின்ட்டு தெரில. டியூரேஷன் தான் முக்கியம் நமக்கு வந்து. இந்த 15 minutes அதுதான் நம்மளோட டியூரேஷன். இந்த விளாக், இந்த ட்ராவல் விளாக் மட்டுமே உங்களுக்கு ஒரு 15 minutes வந்துருச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக ட்ராவல் மட்டும் போட்டுருவேன், அது வந்து தனியாக போட்டுருவேன். ஏன்னா ட்ராவல் விளாக் நிறைய பேர் பார்ப்பாங்க, பட் வந்து அந்த கோயில் போகிறது அதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும், அவங்களுக்காக வேணால் அதை போடலாம். எனக்கு தெரியும் அதெல்லாம் அந்த வீடியோலாம் போகாதுன்னு, பட் அதெல்லாம் போட்டால் ஓரளவுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் அங்கே பார்த்தோம்னா, இப்போ நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம் தெரியலையே. ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து தஞ்சாவூர் வந்துடும். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு விளாக் பண்ணுறேன். அதே போல் தஞ்சாவூர்லேயும் நீங்கள் வந்து அவுட்டர்லேயே தான் போக மாதிரி இருக்கும், உள்ளே போகிற மாதிரி தெரில. ஏன்னா பைபாஸில் வந்து அந்த ஹைவேவை பிடிச்சோம்னா நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். அது அவுட்டர்லேயே தான் வரும். நான் அவுட்டர்லேயே எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் உள்ளே போக மாட்டேன், அவுட்டர்லேயே எடுத்துருவேன். நான் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன், அந்த ஹைவே எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். தஞ்சாவூர் கிட்ட வந்தாச்சு. தஞ்சாவூர் தாண்டி நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். பக்கத்தில் தான் தஞ்சாவூர். இங்கேருந்து எப்படியும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும் இந்த சைடு போனால். பட் நம்ம வந்து இப்படியே போகிறோம். திருச்சிக்கு இதுதான் ஷார்ட்டு, பட் தஞ்சாவூர் போனாலும் போகலாம். மேபி வரப்போ அந்த ரூட்டில் வர பார்க்குறேன். இப்போ நல்லா திருச்சி போயிட்டு திருச்சியில் வந்து ஒரு ரூம் பார்த்து வச்சுருக்கோம். அந்த ரூமில் போய் பேக்கு கீக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கோயிலுக்கு போக வேண்டியதான். கோயிலுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் டின்னர் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு தான் என் விளாகே என் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். திருச்சி தான் போய் சாப்பிட போகிறோம். அப்புறம் இதோட ரிவ்யூ வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கு நான் தனியாக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஆடுது. நான் சொன்ன மாதிரி அந்த மிரரில் வச்சதுனால ரொம்ப ஆடுது. ஸோ மிரரில் மாட்டினீங்கன்னா டைட்டாக மாட்டணுங்க, இல்லைன்னா லூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கைட்டிட்டு கீழே விழுகிற இது இருக்கும். இந்த மாதிரி ரோடு நல்ல ரோடு இருந்ததுன்னா பரவாயில்ல, பட் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது ஆடுது, ரொம்பவே ஆடுது. இப்போலாம் கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கா, பட் ஒரு பள்ளத்தில் விட்டோம்னு வைங்களா செம்மையாக ஷேக் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம இந்த ஹேண்டில் பாரில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும், பட் இது வந்து மிரரில் போட்டதுனால அப்படி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்லணை கிட்ட வந்தாச்சு. கல்லணைக்கு வந்து இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. அங்கேருந்து ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர், சமயபுரம் அதெல்லாம் போட்டிருக்கு. ஸ்ரீரங்கம் 20 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேருந்து கல்லணை பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர். ஸோ நம்ம திருச்சிக்கிட்ட வந்தாச்சு. இன்னும் திருச்சிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிக்கு வந்து 21 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ கிட்டக்க வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து தஞ்சாவூர் அந்த ரூட்டில் வந்திருந்தால் இந்த பிரிட்ஜ் தான் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம். பட் நம்ம போகிறப்ப இந்த சைட் போகலாம். திரும்பி ரிட்டர்ன் சிதம்பரம் போகிறப்ப வேணால் இந்த சைட் போகிறோம். தெரில எந்த சைட் போவோம்னு பார்ப்போம். ஸோ இப்போ அஃபிஷியலாக நம்ம வந்து திருச்சி உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ ஒரு நேராக போய் ஒரு ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டுட்டு அடுத்து ரூம் போகிற மாதிரி ஒரு ஐடியா. பார்ப்போம் என்னென்னு. நான் அதான் நினச்சேன், அந்த தஞ்சாவூர் டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ அதான் அங்கெல்லாம் நம்ம போவோம். இப்போ கேமராவில் தெரியுதான்னு தெரில, இதாக இருக்குது பாருங்கள் ஒரு ஹை, இது அதான் மலைக்கோட்டை. ஸ்ரீரங்கமும் கொஞ்சம் ஹைட்டான ஏரியா இருந்தால் ஸ்ரீரங்கம் நல்லா தெரியும். அதை பார்த்துட்டு ஸ்பீட் பிரேக் மறந்துட்டேன். ஓகே, நான் இப்போ நேராக வந்து ஹோட்டல் தான் போவேன். ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு அதுலேருந்து அவங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹோட்டல் எந்த ஹோட்டல் போகிறேன் அப்படின்ட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் வந்தாச்சு. ரூம் பார்த்தீங்கன்னா டி பார்க் இனெக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஏரியா, அங்கே தான் வந்து ரூம் எடுத்திருக்கோம். எங்கள் திங்ஸ்லாம் அப்படியே சும்மா கிடக்கிறதுனால அப்படியே இதுவாக இருக்குது. ஒரு பெட் இருக்குது 2 பேர் படுக்கிற மாதிரி. அண்ட் அங்கே வந்து ஒரு சேரு, ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. மிரர் ஒன்று வந்து இங்கே வந்து நீங்கள் டெஸ்கில் வந்து லேப்டாப் ஏதாவது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து ஒரு பேக்லாம் வைக்கிற மாதிரி ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிவி கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடு ஒரு விண்டோ, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வெஸ்டர்ன் தான். ஸோ இதுதான் இந்த ரூம். ஸோ இந்த ரூமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 718 வந்தது 2 பேருக்கு. 1 டே தான், 11:30 AM டு நெக்ஸ்ட் டே 11:30 AM அந்த மாதிரி. ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக இதுக்கு மேலே வந்து கோவில் ட்ரிப்பாக தான் இருக்கும். ஸோ மலைக்கோட்டை அண்டு ஸ்ரீரங்கம் அதெல்லாம் தான் போய் பண்ண போகிறேன். அதெல்லாம் வந்து நான் தனி இதுவாக போடுறேன். இது வந்து டே 1 இன் திருச்சி. ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து ரெகுலராக வரும். அண்டு எங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணால் எந்த நேரமும் மெசேஜ் ரீப்ளை பண்ணிருப்பேன். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.